வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிப்போம். teespring.com போயிட்டு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இன்னொரு விஷயம் இது என்னென்னா, ஸ்ப்ரிங்குன்னு நேம் மாற்றிட்டாங்க. ஸ்ப்ரிங்குன்னு மாற்றிட்டாங்க. ஸோ பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம அக்கௌண்ட் செட்டப் பண்ணிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நியூ டு டீஸ்ப்ரிங்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேம், இமெயில், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ மெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கிரியேட் ஸ்டோரி எதுவும் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து ஸோ அதை கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு, ஸோ உங்கள் ஜிமெயில் போயிட்டீங்கன்னா உங்கள் இமெயில் வந்து வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ண பிறகு இந்த மாதிரி ஸோ இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா, ஸோ அக்கௌண்ட் சைன் அப் பண்ணியாச்சு, அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து போஸ்ட் போடணும். அப்போ அதாவது டிசைன் பண்ணிக்கிட்டு டெய்லியும் போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது ஒன்று. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டே நான் 10 டிசைன் போட்டேன் அப்படின்னு எதுவுமே வரலன்னா ஃபஸ்ட் வந்து அல்காரிதம் பூஸ்ட் ஆகணும். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கேலண்டர் வந்து நாம் செக் பண்ணணும். ஸோ கேலண்டர் எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் 2 டைப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான். ஸோ சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது calendar365.com போயிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஹாலிடேஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு 2021 இப்போ ஸோ 2022 கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹாலிடேஸ். நீங்கள் வந்து ஹாலிடேஸில் பாருங்கள், நியூ இயர்ஸ் டே, மார்ட்டின் லூதர் கிங் டே, கிரவுண்ட் ஹக் டே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் கொண்டாட வேண்டிய டேஸ். ஸோ இதில் நீங்கள் முக்கியமான டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போயிட்டு மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்ட் கொடுத்துக்கோங்க. ஹோலி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செலிப்ரேஷன் எடுத்துட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ரீச் கிடைக்கும். ஹோலி அண்டு கிறிஸ்மஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீசன் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பூஸ்ட் ஆகும். ஸோ அதற்கு அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் எட்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் அண்டு இந்த மாதிரி சீசன் சேல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே மக்களால் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி காம்படிஷன் லோவாக இருக்கிறது இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய காம்படிஷன் லோவாக இருக்கிறது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம காம்படிஷன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம சிமிலர் வெப்சைட் போய்ப்போம். சிமிலர் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா சிமிலர் வெப்சைட் போயிட்டு நம்ம டீஸ்ப்ரிங் கொடுப்போம். டீஸ்ப்ரிங் கொடுத்ததுக்கப்புறம் டோட்டல் விசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 7.4 மில்லியன் வியூஸ் வராங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா 4% தான். ஸோ இதற்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்கிறீங்கன்னா ஸோ இதுக்கு காம்படிஷனான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீபப்ளிக், ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ இதில் வந்து நான் மெர்க் பை அமேசான் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாருங்கள். ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா நம்ம மெர்க் பை அமேசானில் தான். ஸோ அமேசான் ஸோ இதற்கான டோட்டல் விசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.65 மில்லியன். ஸோ இதில் 7.4 மில்லியன்.
ஸோ ரெண்டுலேயுமே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீஸ்ப்ரிங்கில் தான் காம்படிஷன் அதிகம் அமேசான் கம்பேர் பண்ணுறத விட. பட் ஓவரால் அமேசானில் வெறும் அமேசான் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில்லியன் வியூஸ் போகுது. ஸோ ஜஸ்ட் மெர்க் பை அமேசான்ங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிசைனிங் அண்ட் சேல் பண்ணுறாங்க. ஓவர் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா Amazon.comல தான் நடக்குது. ஸோ விசிட்ஸ் இருக்காதீங்கன்னா அமேசானில் தான். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதுக்கு டாமினேஷன் நீங்கள் கேட்டீங்கல்ல, அதாவது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சொல்ல வரேன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுமா, போய்ட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், கீவேர்ட் டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு Amazon கீவேர்ட் டூல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிய பிறகு நம்ம அடுத்த டார்கெட் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் மோஸ்ட்டாக நம்ம டார்கெட். ஸோ இதற்கு அடுத்து என்னென்னா ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு பெய்டும் தேவை கிடையாது. ஸோ இதற்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம கிளாத்திங், ஷூஸ், ஜுவல்லரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம அந்த டிராஃபிக்கில் பார்த்தபடி பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் விசிட்ஸ் அதிகம். அட் தி சேம் டைம் அமேசான்லேயும் அதுதான் அதிகம். ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அதுதான். ஸோ அதனால் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். இந்தியாவில் ஒரு பார்த்தீங்கன்னா 4.44% நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா ஸோ கொடுத்துட்டு நம்ம டிஷர்ட்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஃபார் மென் பேக். ஸோ இதுக்கு 92.71. ஸோ இதுக்கு கீழே வந்தீங்கன்னா 67 ஃபார் ட்ரெஸ் உமன், ஃபார் மென் ஃபேஷன், உமன் கிராஃபிக். ஸோ இது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ரேட்டிங் வந்து 50.26 தான் இருக்குது, லோ காம்படிஷன். ஸோ அடுத்து கீழே போனோம்னா ஸோ டிஷர்ட் ஃபார் மென். ஸோ அதற்கு அடுத்து எப்படி என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. மேலே போயிட்டு நான் கிறிஸ்மஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒன்றும் கிறிஸ்மஸ் வரல, பட் இப்போலேருந்து சர்ச் ரேட்டு பார்த்துக்கோங்க, ஹையில் தான் இருக்குது. பட் லோவில் பார்த்தீங்கன்னா பேபி கேர்ள் கிறிஸ்மஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது டீஸ்ப்ரிங்கில். ஸோ விமன் நோவல்ட்டி டிஷர்ட்ஸ் இது கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ டிக் பண்ணி டவுன்லோடு இல்லைன்னா எக்ஸல் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்தபடி என்னென்னா, ஸோ இதெல்லாம் போனால் பாப்புலாரிட்டி அதிகம், பட் இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா டிசைன்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னா சொல்கிறேன். டிசைன்ஸ் நீங்கள் அமேசான்லேருந்து கூட எடுக்கலாம், பட் ஓனாக நீங்களே டிசைன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். பாருங்க, டிஷர்ட் சூப்பர் கேர்ள் லோகோ. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா ஸோ அகைன் கம் பேக் டு டீஸ்ப்ரிங் வந்துடலாம். ஸோ அடுத்து ஸ்டார்ட் டிசைனிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டீஸ்ப்ரிங் டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரீமியம் டீ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் மார்க்அப் பண்ணுறது அடுத்து சொல்கிறேன். ஸோ கலர்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும். 3 இல்லைனா 4, 5 கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 6குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க. பட் என்னோட சாய்ஸ் பட் என்னன்னா மேக்ஸிமம் 3 to 4 அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும், வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரிக் தான்.